அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து என்னத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நம்மளுடைய பக்கா மாஸ் கட்சி இருக்கு பாத்தீங்களா? ஒன்னு தற்குறி, இன்னொன்னு அறிகுறி, ஒன்னு கேள்விக்குறி, இன்னொன்னு ஆச்சரியக்குறி, ஒன்னு பாடைப்போடி, இன்னொன்னு காரப்பொறி. சூடா சுண்டலு விஜய் தம்பியெல்லாம் மெண்டலு. டிவிக்கு அந்த கட்சியில உள்ள நம்மளுடைய அண்ணன், அதாவது தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் இருக்காரு பாத்தீங்களா, ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து தந்தி டிவிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்காங்க. அந்த இன்டர்வியூல தற்குறி, இன்னொன்னு அறிகுறி, அண்ணன் எப்படி இப்படிலாம் உளரக்கூடாதோ அப்படிலாம் உளறி வச்சிருக்காங்க. அவர் என்ன உளறி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய பக்காமாஸ் தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, விஜய் அவர்கள். அவர் ஏன் இது வரைக்கும் இன்டர்வியூ கொடுக்கல அப்படிங்கிறத அண்ணன் நம்மளுடைய ஆதவர்ஜனா இன்டர்வியூ பார்த்தோம் அப்படின்னா தெரியும். அதனாலதான் நம்மளுடைய பக்காமாஸ் தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்ன வரைக்கும் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறது வந்து நம்மளுடைய ஆதவர்ஜனை வந்து பேசுறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி என்னென்ன ஆதவர்ஜனை வந்து உளறி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுண்டலு விஜய் தம்பியெல்லாம் மெண்டலு. அதாவதுங்க, தந்தி டிவி நெறியாளர் அந்த அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அண்ணன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மதுபான கடையை வந்து ஒழிச்சிருவீங்களா, முற்று முழுதாக ஒழிச்சிருவீங்களா அப்படின்னு வந்து நம்மளுடைய அண்ணன் ஆதவர்ஜனாத்தை வந்து ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இல்லைங்க, நாங்கள் வந்தோம்னா மதுபான கடையை முழுசாக முற்று முழுதமாக வந்து ஒழிச்சிருவோம், இல்லை அப்படின்னா படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதிலை சொல்லணும். நம்ம அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அரசாங்கமே வந்து இந்த மதுபான கடையை வந்து நடத்தக்கூடாதுங்க. அது எப்படிங்க ஒரு கலெக்டருக்கு படிச்சவரு, ஒரு கலெக்டர் அவர் வந்து இந்த மதுபான வந்து விற்கலாமாங்க? அதெல்லாம் ரொம்ப தவறுங்க. சரிங்க, அதனால என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னுட்டா, அதாவதுங்க அரசாங்கம் இதை வந்து நடத்தக்கூடாதுங்க, அதுக்கு வந்து நாங்கள் வேற செயல் திட்டம் வச்சிருக்கோங்க. அதாவது என்ன அப்படின்னா, அண்ணன் என்ன சிம்பாலிக்கா சொல்ல வர்றாரு அப்படின்னா, அதாவது இப்ப எப்படி தமிழ்நாட்டுல வந்து லாட்டரி சீட்டிங் விற்கக்கூடாது, இருந்தாலும் நாங்க வந்து எப்படி விற்கிறோமோ அது மாதிரி இந்த சரக்கை வந்து கவர்மெண்ட் நடத்தாம எங்கள்கிட்ட கொடுத்துட்டா நாங்க நல்லா கல்லா கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் வந்து சொல்றாரு. குறை அரசே வந்து சாராயத்தை விற்கிறது, இதை நாங்க கடுமையா எதிர்க்கிறோம். நீங்க வந்து டாஸ்மாக்ல மூடிடுவீங்க? கண்டிப்பா அரசு செய்யக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். மதுவிலக்குன்றத நீங்க சொல்லல, இல்ல அரசு விற்க கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. கட்சியோட நிலைப்பாடு மது மற்றும் போதைக்கு எதிரானது. சரி, ஆனால் அதை வந்து விற்க கூடாது. நான் திருப்பி சொல்ல, அரசு வந்து பிரச்சனை. அதனால மதுபானத்தை வந்து தாவேக்கா கட்சி வந்து அது போதைக்கு எதிரான கட்சியா வந்து அதாவது தாவேக்கா, ஆனா சரக்கை வந்து கவர்மெண்ட் வந்து விற்கக்கூடாது, நாங்க வித்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆதவர்ஜன் அவர்கள் வந்து சொல்றாரு. ரெண்டாவது அக்கா என்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த காவல்துறை பத்தி நீங்க, அதாவது கரூர் ஸ்டாம்ப்ல வந்து இந்த காவல்துறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கும்போது அண்ணன் ஆதவர்ஜன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவதுங்க இந்த காவல்துறை வந்துங்க எங்களுக்கு வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. என்னன்னா, இவங்க மேல நாங்க எப்படிங்க நம்பிக்கை வைக்கிறது? இவங்க எங்களுக்கு கொண்டு போய் ஜெயில பிடிச்சு போட்டாங்கன்னா என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இங்க ரொம்ப அடக்குமுறை பண்றாங்க அப்படின்னு வந்து அண்ணன் சொல்லிட்டு வர்றாரு. அப்ப அந்த அக்கா கேக்குறாங்க, என்னங்க நீங்க காவல்துறை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு நீங்களே வந்து சொல்றீங்க, அப்புறம் பண்ணலைன்னா அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அட ஏங்க, நாங்க என்னைக்காவது தாவைக்கா கட்சி வந்து காவல்துறை வந்து எதிர்த்து என்னைக்காவது பேசியிருக்காங்க அப்படின்னு உடனே மாத்தி பெல்ட்டியை போட்டாரு. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு திமுகவுக்கும் என்னங்க கருத்து முரண்பாடு இருக்கு? நாங்க எல்லாம் அரசியல் முரண்பாடு வேற, இது வேறங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரே பெல்ட்டி அடிச்சு போட்டாரு. காவல்துறை தேடிட்டு இருக்காங்கன்னா காவல்துறை நல்லவங்க கிடையாது. காவல்துறை மேல எங்களுக்கு குற்றச்சாட்டே இருக்கு. கொஞ்சம் கட்டுப்படுத்தினா என்ன சொல்றீங்க? ஆஹா, எங்க தொண்டர்களை நீங்க கட்டுப்படுத்தீங்களா, வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எப்படி நான் காவல்துறைக்கு எதிராக பேசியிருக்கோம்? ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. திமுக மேலே தனிப்பட்ட பகைமை கிடையாது. இதுவே வந்து நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பி டீம் சொல்லியிருப்பாரு. ஆனா அண்ணன் அழகா சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அடுத்ததா வந்து இந்த அதிமுக வந்து ஊழல் கட்சியா இல்லையாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு அண்ணன் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவதுங்க 2021 வரைக்கும் அந்த கட்சி வந்து மாநில சுய அதிகாரத்தை வந்து மீறி இருக்கு, இங்க வந்து அதுக்காக போராடாம இருந்திருக்குங்க, அதனால ஊழல் கட்சிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஊழல் கட்சின்னு சொல்றேன், நீங்க எங்கனாங்க செங்கோட்டையனை வந்து சேர்த்துட்டீங்க அப்படிங்கும்போது, அதாவதுங்க, அதாவது ஊழல் கட்சி தாங்க, இருந்தாலும் அந்த இறந்தவங்களை வச்சுலாம் நம்ம வந்து அரசியல் பண்ணக்கூடாதுங்க, அதனால அதெல்லாம் அப்படியே விட்டுருணுங்க. அதாவது செங்கோட்டையனை வந்து சேர்த்துட்டாராம். இப்ப நம்ம வந்து ஊழல் கட்சினாலும் ஏதாவது சொல்லுவாங்க, ஊழல் கட்சி இல்லைன்னு சொன்னாலும் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் செங்கோட்டையன் சொன்னார் பாத்தீங்களா. அதாவதுங்க, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒருத்தவங்க 100 மூட்டை சிமெண்ட் தருவாங்க, ஒருத்தவங்க
மண்ணு தருவாங்க அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு சம்மந்தமே இல்லாம பேசினாரோ, அதே மாதிரி அண்ணன் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு சம்மந்தமே இல்லாம, அதாவது ஊழல் கட்சியா இல்லையா? ஆமா, இல்ல. அதுதானே சொல்லணும். அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம பல கேள்விய வந்து அண்ணன் ஆதவர்ஜுனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நாங்க வந்து இலவசத்துக்கு வந்து எதிரானவர்கள் கிடையாது. ஆனா சர்க்கார் படத்துல மட்டும் டிவி, மிக்ஸி எல்லாத்தையும் கொண்டு போய் உடைப்பாங்க. ஆனா இங்க வந்துட்டு நாங்க இலவசத்துக்கு எதிரானவர்கள் கிடையாதுங்க. நாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு கார் தரணும், ஒரு பைக் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க எப்படிங்க வந்து இலவசத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு அண்ணன் சொல்ல. ஆனா ஒருத்தவங்க இதே கட்சிக்காரவங்க இன்னொரு பக்கத்து இலவசத்திற்கு எதிரானவர்கள் நாங்கன்னு சொல்லி, இலவசமே எங்களுக்கு வேணாம். ஏன் ரூ. 1000 குடுக்குறீங்க? ஏன் இத குடுக்குறீங்கன்னு சொல்லி அங்கிட்டு ஒரு பக்கத்து வந்து அதுக்கு எதிரா ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அண்ணன் ஆதரவா ஒரு பக்கத்து பேசிட்டு இருக்காரு. சுண்டலு விஜய் இந்த தம்பி எல்லாம் மெண்டலு. எங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஊழல் இல்லாத ஆட்சி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு பக்கத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஊழல் பண்ணலாங்க. அதுக்குன்னு மக்களை சாவடிச்சுட்டு ஊழல் பண்ணுமாங்க? அப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசுறாரு. அதாவது ஊழல் பண்ணலாமா? அது வந்து மக்களுக்கு தெரியாம நாசூக்கா அந்த மாதிரி வந்து ஊழல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு. இப்படிதான் அதான். ஆனா அண்ணன் வந்து 2024ல நக்கீரன்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அண்ணன் அதுல தெளிவா சூப்பரா பேசியிருக்காரு. அதாவது விஜய் வந்து இந்த கரிஸ்மாட்டியை வச்சுக்கிட்டு வந்து ஜெயிச்சிடலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு வந்து அண்ணன் ஆதவர்ஜுனா வந்து சிறப்பா வந்து பதில் சொல்லியிருப்பாரு. ஆனா தாவைக்கால வந்த உடனே அண்ணன் சொல்ற மாதிரி தற்கொலையா மாறிட்டாரா என்னன்னு தெரியல. ஒண்ணுக்கு பின் முரண்பாடா வந்து அண்ணன் பேசி அந்த இன்டர்வியூ வந்து முழுசாவே எல்லாரும் அந்த இன்டர்வியூ போய் பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணன் முழுசா எப்படி பேசணும்னு தெரியாம, எப்படி முட்டு கொடுக்கணும்னு தெரியாம, அந்த அந்த அக்கா கேட்ட கேள்விக்கு இப்படிதான் பதில் சொல்லணுமா, அப்படிதான் பதில் சொல்லணுமான்னு தெரியாமலே அண்ணன் வந்து பதில் சொல்லியிருக்காரு. இந்த காரணத்தினால தான் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுங்க.